எளிமையாக உங்களுடைய வாக்காளர் எண், பாகம் எண், வரிசை எண் ஆகியவற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை. கூகுள் சர்ச்சில் ஹவு டு சர்ச் யுவர் ஓட்டர் லிஸ்ட் இன் யுவர் ஏரியான்னு டைப் பண்ணுங்கள். இதில் வரிசையாக ஒரு 3 லிங்க் ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதுலேயும் நம்ம சர்ச் பண்ண முடியும். இது மத்திய அரசினுடையது. அதுக்கு அடுத்து இருக்கிறது. இதுலேயே நம்ம ஐடி தெரிஞ்சால் தான் சர்ச் பண்ண முடியும். ஐடியே தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணலான்னா கண்டுபிடிச்சிடலாம். 3வது இருக்கக்கூடிய டிஎன் எலெக்ஷன் கமிஷன் இருக்க பாருங்கள். இந்த வெப்சைட் போய் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஐடி நம்பர் தெரிய வேண்டியது இல்லை, எந்த டீட்டெயிலும் தெரியல. ஆனால் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய இடம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதில் இந்த எலக்ட்ரோரல் ரோல்னு இருக்க பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே ஃபைனல் பப்ளிகேஷன் 2024ன்னு இருக்க பாருங்கள். எலக்ட்ரோரல் ரோல்னு இருக்கு இல்லையா, அதில் இந்த ஃபைனல் பப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்டம் வரும். உங்கள் மாவட்டம் வந்துருச்சுன்னா உங்களுடைய தொகுதி கண்டுபிடிச்சிடலாம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம். கிளிக் பண்ண உடனே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அனைத்தும் தெரியும். இதில் என்னோடய தொகுதியை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய அத்தனை பூத்தும் இதில் காமிச்சிடும். அந்த அரக்கோணம் தொகுதி சூஸ் பண்ண உடனே அரக்கோணம் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பூத் ஓட்டு போடக்கூடிய இடம் இருக்குல்லையே, அது அத்தனையும் காட்டும். நம்ம கடைசியாக எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு போட்டோம் இல்லையா, அந்த பூத் எதுவோ அதை கண்டுபிடிச்சிடணும். நமக்கு ஏற்கனவே நம்முடைய வார்டு தெரியும், தெருவினுடைய பெயரும் தெரியும். நேராக நான் என்னுடைய பூத்தை தேடி போகிறேன். அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரக்கோணம்னு இருக்கும். நேராக தள்ளன லாஸ்ட்டில் இருக்குது அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரக்கோணம்ன்றத இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே அதுலேயே என்னுடைய தெரு பெயர், வார்டு நம்பர் 2மே இருக்கும். மிஞ்சு சுப்பிரமணிய தெரு 2வது வார்டுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். கேப்சா டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணோடனே பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். இதில் என்ன பெனிஃபிட்டுன்னா, எந்த டீட்டெயிலும் நம்ம கையில் இல்லைனாலும் இமீடியட்டாக ஏதோ ஒரு இடத்துல வெளியே இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட நாம் இந்த மெத்தடில் நம்முடைய ஓட்டர் ஐடியை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய உறவினர் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஓட்டர் ஐடி, அக்கம் பக்கத்தினருடைய ஓட்டர் ஐடி நம்பர் கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் நாம் உதவிகரமாக இருக்கலாம். ஸோ ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் அது. ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்கள் பிடிஎஃப் கரெக்டாக இருக்குன்றது ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். பிடிஎஃப் ஓப்பன் பண்ண உடனே இதில் நான் எந்த தெருவோ அந்த தெரு கரெக்டாக இருக்குது பாருங்கள். மிஞ்சு சுப்பிரமணியம் 2வது தெரு. ஸோ என்னுடைய பிடிஎஃப் தான் இது லாஸ்ட்டில் இருக்கனால நேராக லாஸ்ட்டு தள்ளிட்டு அந்த தெரு நேராக போயிட்டேன்னா நான் என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பர், சீரியல் நம்பர் மற்றும் பாகம் எண் அத்தனையும் நாம் இதில் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ சிம்பிள். இது ஏதாவது ஒரு வகையில் தேவைப்படக்கூடிய நேரத்தில் இதை எளிதாக எடுத்துக்கவும் முடியும். எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு என்னுடைய தெருவுக்கு நேராக போயிட்டோன்னே என்னுடைய பெயர், என்னுடைய தாயார் மற்றும் தந்தையாருடைய பெயர் இருக்குது. அதோடு என்னுடைய சகோதரிகளுடைய பெயரும் இருக்குது. அக்கம் பக்கத்தினருடைய பெயரும் அவர்களுடைய நம்பரும் இருக்குது. இந்த கட்டத்தில் இருக்க பாருங்கள், சின்னதாக இருக்க கட்டம் வரிசை எண். அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஓட்டர் ஐடி என்னது. இந்த ஃபைலினுடைய டாப் கார்னரில் இருக்கிறது தான் பாகம் எண். இந்த 3 தேவைப்படும். இதை வச்சுக்கிட்டு நாம் ஈஸியாக நமக்கு தேவைப்படுற டேட்டாவை நாம் சப்மிட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.